நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது. உலக தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது. தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நேற்று மோடி அவர்கள் மதுராந்தகத்தில் அவருடைய அந்த சூளுரையை நிகழ்த்தியிருந்தார். அங்கே சிஎம்சின்னு ஒரு வார்த்தையை பிரதானமாக பேசியிருந்தார். அதாவது கரப்ஷன், மாஃபியா, கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். அது திமுகவினர் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இதை? கொந்தளிப்பு, மன உளைச்சல், பாதிப்பு, இது எல்லாமே எப்போ போன ஏப்ரல்லேருந்தே இவர்களுக்கு உருவாயிடுச்சு. இவங்க நினச்சது அந்த பிளவு, பாஜக அதிமுக பிளவு நிரந்தர பிளவாக இருக்கும். நம்ம பாஜகவை எங்கள் எதிர்ப்பை ஹைப் பண்ணி விட்டா ஏடிஎம்கே பயந்து போய் சேராது. அதுக்கு தான் இந்த பிரச்சாரம்லாம். ஏடிஎம்கே ஏதாச்சு அதாச்சுன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் அதிமுக பிரிஞ்சு போனவங்க வேற தனியாக வச்சுக்கிட்டு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டனால அதிமுக ஒரு செல்லா காசு கட்சி மாதிரி ஆகிடும். ஈஸியாக நம்ம கூட்டணி வச்சு ஜெயிச்சுட்ருக்கலாம்னு கனவு பண்ணாங்க. ஆனால் ஏப்ரலில் அந்த கனவுல ஒரு லாரி மண்ணள்ளி போட்டார் அமித்ஷா. திடீர்னு யாருக்குமே யோசிக்காமல் டக்குன்னு பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்துச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு அதிர்ச்சி. எப்படியா சேர்ந்துச்சு அப்படின்ட்டு முன்னாள் தலைவர்கிட்டலாம் கேட்குறாங்க. என்னங்க நாங்களாம் எவ்வளோ இது பண்ணோம், அதை மீறி எப்படி சேரும் அப்படின்னு. தலைவரை எண்ணெயை நீக்கிட்டாங்க, புதுசாக ஒருத்தரை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இது கூட்டணிக்குள்ளே குண்டு வைக்கிற ஆளை தான் வெளியில் அனுப்புறது. ரெண்டாவது இவர் நம்ம டிடிவி ஓபிஎஸ் பிரச்சனைனா அதிமுக பிரச்சனைன்னு அமித்ஷாவே இங்கே சொல்லிட்டு போயிட்டார். இங்கே இருக்கிற ஆட்சிக்கு யார் முதல்வர்னா அதிமுகவில் இருந்தால் ஒருத்தர் முதல்வர். அதை ஒரு நேரத்து உருட்டினாங்க. அவர் பற்றியா பேர் சொல்ல, நேற்று கூட பேசுனதே எடுத்து உருட்டுறாங்க. அப்போ சின்ன சின்ன வார்த்தைகளை பிடிச்சிட்டு உருட்டுறது, பத்திரிகையாளர்களை விட்டு கேள்வி கேட்க விடுறது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் டிபேட் ஆக்குறது, எடப்பாடி கிடையாது கூட்டணி ஆட்சி தான்றது, செங்கோட்டையனை முதல்வர் ஆக்குறாங்க ரஞ்சிக்கு பேசியிருந்தாங்க. இப்படி எல்லாம் பேச பேச இங்கே எங்கள் கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங்கு. திருமாவளவன்லாம் அவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு இந்த முதல் முறை அதில் சிவாஜி வாழ்ந்துக்கிட்டு இருப்பார், வடிவுகரசியோட அவ்வளோ பிரச்சனையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். என்ன சொல்லுவேன் என்னுள்ள அந்த மாதிரி வாழ்ந்துருந்தார். ஆனால் அவர் உட்பட என்ன சொன்னார், 1000 பிரச்சனைகள் எங்கள்கிட்ட இருந்தாலும் கத்தியால் குத்திக்கிட்டாலும் கொள்கை என்று வரும்பொழுது நாங்கள் எல்லாம் என்னமோ கொள்கையெல்லாம் அப்படியே இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே கொள்கை இருக்கிற மாதிரி இப்படிலாம் சொல்லி இந்த சைடு இந்த கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங்கு, இது ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி உருவாக்கியிருந்தாங்க. ஆனால் நடந்தது என்ன, போக 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 ஒவ்வொன்றா ஸ்ட்ராங் ஆகி இவர்களுக்கு பேரதிர்ச்சி என்னென்னா டிடிவி உள்ளே வந்தது. டிடிவி உள்ளே வரமாட்டார். ஏன்னா இவர்கள் சொன்ன பிரச்சாரம் என்னென்னா அதிமுக இருந்து எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. அதனால் தென் மாவட்டங்களில் அதிமுக வலுவிழந்து இருக்கிறது. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன காரணம், டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இவங்கெல்லாம் வந்தால் தான் அதிமுக முழுமையான அதிமுக. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவெடுத்து முயற்சி பண்ணி டிடிவி நேற்று உள்ளே வந்துட்டார். அண்ணா தம்பி அப்படின்ற அளவுக்கு ரெண்டு பேரும் அப்படியே சிவகுமார் குரல் மாதிரி அந்த வைப்ரேஷனோட அவங்க நேற்று பார்த்தீங்களா, அண்ணா நீ எடப்பாடி அவர்கள் அப்படின்னா தம்பி அப்படின்னு. அது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான நிகழ்வாக போச்சு. இவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி. அடுத்து அண்ணன் ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பில்ன்ற மாதிரி அண்ணன் ஓபிஎஸும் இதுக்குள்ளே வந்துடுவாருன்னு இன்னைக்கு அவரை கேட்குறாரு. எங்கப்பா போகிறாரு, வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறாரு, ஒவ்வொருத்தரையா வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்காரு. குரூப் அட்மின் அவர் தான். கடைசியில் குரூப் அட்மின் எங்கே போகிறாருன்னு தெரியாது. இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் உறுப்பினர் இன்னைக்கு தர்மர், ஓபிஎஸ் சண்டை போட்டு ராஜ்யசபா வாங்கி கொடுத்த தர்மர் இப்போ இன்னைக்கு டிடிவி இது அதிமுகக்குள்ளே போகிறாரு. அதனால் இப்படி தான் போவோம். கடைசியில் குரூப் அட்மின் குரூப்பை கழிச்சிட்டு சேருவார். இன்னொரு பக்கம் பிரேமலதா மட்டும்தான் பாக்கி, இன்னொருத்தரும் பாக்கி. அதுவும் கிட்டத்தட்ட அப்படியே போய்கிட்டு இருக்குது. என்ன போய் முடியும் தெரியாது. அவர் மட்டும் வந்துட்டாருன்னா பிளாஸ்ட்டு தான். அதனால் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அது இருக்குது. அதை நோக்கி நகர்ந்துட்டு வச்சிங்கன்னா இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு வைக்கிற மாதிரி அந்த கூட்டம் நல்ல கூட்டம். எல்லா தலைவர்களும் ஒன்றானாங்க. பாரிவேந்தர் வரவில்லை, புறக்கணித்தாரா அப்படின்னு. அவர் 3/4 கிலோமீட்டர் முன்னாடியே டிராஃபிக் ஜாம் மாட்டினேன், என்னை விடமாட்டேன்ட்டாங்க போலீஸ்காரங்க, நானும் அந்த மேடையில் இருக்க வேண்டியதான். அவர் தனியாக இது பண்ணுறாரு. அப்போ நேற்று அதில் எல்லாருடைய ஸ்பீச்சுமே வேறு லெவலு. அதில் டிடிவி தினகரன் இவர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே அப்படின்னோடனே பெரிய கைத்தட்டல். ரெண்டு பேருக்கும் ஒரு சேர் தான் பக்கத்தில். ஆமாம். நான் நினச்சேன் ஏதோ ஒரு மூலையில் கண்ணிலே படக்கூடாது, ஓரமாக உட்காருன்ற மாதிரி பண்ணுவாங்கன்னு.
நல்லா ஒரு ராப்போ இருந்தது. பிரதமருடைய பேச்சும் ஹைலைட்டு. அதுக்கு முன்னாடியே காலையில் ஒரு ட்வீட் வேறு போட்டார். அந்த ட்வீட்டுக்கு முதல்வர் பதில் சொல்ல, இவர் ஈவினிங் போட்ட அடி வெளுக்க இதெல்லாம் வந்து நேற்று கூட்டம் வந்து கிட்டத்தட்ட சக்ஸஸ்ஸு. என்னதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை வைத்து இவர்கள் ஒரு பில்டப் பண்ணாலும் அந்த கோட்டை சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இங்கே மெல்ல 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 ஒரு ஸ்ட்ராங்கு. இப்போ பொதுமக்கள் மத்தியில் பார்த்தீங்களா, ஸ்ட்ராங்கான கூட்டணி எதுன்னு கேளுங்க, ஏடிஎம் கூட்டணின்னு வாங்க, என்டிஏ கூட்டணின்னு சொல்லுவாங்க. இங்கே மௌனம் கலையவே இல்லை எல்லாருக்கும். அப்படியே எல்லாரும் மௌனமாக இருக்காங்க. காங்கிரஸ் இவங்களுக்கும் பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையே இருக்கிற கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன். ஏமா நீ தான் இருக்கிறல்ல, பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதானே? அதுக்கே இப்போ வரைக்கும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஓகே சார், முதல்வரும் ட்வீட் போட்டிருந்தார். அதாவது நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க, அதே மாதிரி போட்டிருந்தார். தேர்தல் சீசன் வந்தால் மட்டும் மோடி வந்துடுவார், ஆனால் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதிகள் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு, கல்விக்கான நிதி, டீலிமிட்டேஷனுக்கான உத்தரவு அப்படி சொல்லிட்டு பல அம்சங்களை வந்து அடக்கியிருந்தார். அதுக்கெல்லாம் வந்து என்ன பதில் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. திருப்பி இன்னும் கூட கனிமொழி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐஆரில் எப்படி குறிப்பிட்டாங்க, முதல்வரே கம்முனுகிறாரு. எஸ்ஐஆர் மேட்டரில் ஒர்க் பண்ணது தமிழ்நாட்டு அதிகாரிகள், தமிழ்நாட்டு ஊழியர்கள், இவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அவ்வளோ வந்த படிவத்தை வச்சு வீடியோ போட்டவரை கம்முனுகிறாரு. இன்றைக்கி உட்காந்துட்டு அவங்க கனிமொழி எஸ்ஐஆர் இல்லைன்னா எஸ்ஐஆரில் என்ன ஆச்சு? எல்லா மாநிலத்திலையும் தான் எஸ்ஐஆருக்கு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தீவிர வாக்கு திருத்த பணி நடக்கும்போது இல்லாதவர்கள் பட்டியல் போகுது. இவர்கள் நினச்சிக்கிறது. அப்புறம் டீலிமிட்டேஷன் பற்றி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இல்லை, அதுக்கு உத்தரவாதம் மோடி தருவாரான்னு என்ன உத்தரவாதம் கொடுத்துட்டாரு? அமித்ஷா தான் கொடுத்தாரு. மோடி தரணும்ல சார்? மோடி தரணும், அப்புறம் ஜனாதிபதி முர்மு தரணும். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதினா இப்போ இவருக்கு கொடுத்துக்கா இருக்காங்க. டீலிமிட்டேஷன் எப்போ வரப்போகுது முதல்ல? அது பற்றி அவருக்கு பார்வை என்ன? 27 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்ச பிறகு தான் டீலிமிட்டேஷன் சொல்லியிருக்காங்க. 27 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பிச்சாங்கன்னா 29க்கு தேர்தல் வேலை போயிடுவாங்க. நாடு முழுவதும் பொது தேர்தல், பாராளுமன்ற தேர்தல். அப்போ அதில் நின்றோம் இந்த ஒர்க்கு. அதுக்கப்புறம் அதை முடித்து வெளியில் வர்றதுக்கு 30-31 ஆகிடும். அப்புறம் அதை வச்சு பார்லிமெண்ட்டில் அதை ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி பார்லிமெண்ட்டில் வைக்கணும். அதற்கு பிறகு அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு கமிட்டி போடுவாங்க. அது டீலிமிட்டேஷன் ஒர்க் பண்ணணும். அது ஒரு 2 வருஷம் பண்ணும். இதெல்லாம் முடித்து அந்த அறிக்கையை வச்சு அதை பார்லிமெண்ட் ஒப்புதல் கொடுத்து 2 ஒப்புதல் கொடுக்கணும். இதெல்லாம் முடியறதுக்கு 35 ஆகிடும். இதில் இவர்கள் என்ன சொன்னாங்க? மக்கள் தொகை அடிப்படையில், விகிதாச்சார அடிப்படையில் நாங்கள் தொகுதி பற்றி முடிவு செய்ய மாட்டோம் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னும் வாக்குறுதி கொடுக்கணும்? ஒரு செம்பு பட்டையை எழுதி கொண்டு வந்து ஃப்ரேம் பண்ணி தான் கொடுக்கணும். அதனால் இவர்கள் சொல்லுகிறது எல்லாமே எதுவுமே நிற்கலை. நீங்கள் ஏன் நிற்கலைன்னா, இங்கே இவர்கள் மேலே 1000 அவர் சொன்ன மாதிரி சிஎம்சி தான். கரப்ஷன், மாஃபியா, கிரைமு. கரப்ஷன் சொல்லவே தேவையில்லை. நேற்று கூட பாருங்கள் கோர்ட்டில் அந்த கேஎன் இருக்குது. லேட்டஸ்ட்டாக வந்தது 3 இதுவும் கேஎன் இருக்குது. இன்னும் பல அமைச்சர்கள் மேலே இன்னும் வரலை. அடுத்து மாஃபியான்றது என்ன மாஃபியான்னு சொல்கிறதுனா பல மாஃபியாக்கள் சொல்லலாம். மணல் மாஃபியா சொல்லலாம், கஞ்சா, இந்த போதை மருந்து, மெத்து, இது ஒரு மாஃபியா கும்பல் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாரு, இந்த பப்பு, இந்த கலாச்சாரம் 24 ஹவர்ஸ் சென்னை இயங்கலாம். சென்னையில் பார்கள் எண்ணிக்கை அதிகரிச்சது. இந்த எஸ்எல்ஓ பாரா என்னமோ சொல்கிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் என்னென்னா இளைய தலைமுறையை அதை நோக்கி தள்ளும். முதல்ல ஆரம்பத்தில் சும்மா டான்ஸ் ஆடுறதுக்கு இந்த பிஜிஎம் போடுறதுன்னு போகிறவங்க நாலாவட்டத்தில் மெத்து யூஸ் பண்ணுற அளவுக்கு மாறுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் மெத்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இளைய சமுதாயம் அது அதிலே தான் இருப்பாங்க. அப்போ ஒரு அரசு இதிலேருந்து மக்களை தள்ளி நிற்க வைக்க வேண்டிய அரசு இதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்குது. நடத்துகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா யார்? பெரிய பெரிய அரசியல்வாதி, பெரிய பெரிய இவங்க. அவங்களுக்கு சமுதாயத்தை பற்றி என்ன கவலை இருக்குது? அவனுக்கு பாக்கெட் நிறைஞ்சா போதும். இந்த மெத்து சப்ளை இதெல்லாம் வந்து தடுக்க வேண்டிய இது எத்தனை பேரை பிடிச்சாங்க, எத்தனை பாரில் சர்ப்ரைஸ் செக் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்னு கேட்டால் எல்லாமே 0. கட்சியிலேருந்து ஒருத்தர் விற்று மாட்டினார்ல. ஆமாம். கட்சியிலேருந்து இன்னொரு மாவட்ட செயலாளர், அந்த கட்சி இது ராமநாதபுரத்தில் அந்த வட்ட செயலாளர், இவங்கெல்லாம் விழிஞ்சல் துறைமுகத்தில் அந்த போதை மருந்து பிடிச்சதுலேயே மாட்டினாங்க. பெரும்பாலும் பார்த்தா இவங்க கட்சியில் இருக்கவங்க தான் மாட்டினாங்க. அப்போ அது ஒன்று. கிரைமு, பெண்கள் குழந்தைகள் எதிரான குற்றங்கள், போக்சோ குற்றங்கள், பாலியல் பலாத்காரங்கள், கொலைகள். இல்லை, இதெல்லாம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் நடக்கவே இல்லைன்னு மோடி சொல்ல வர்றார். அது எதுக்கு? அது எதுக்குங்க? அப்போ இங்கே நடத்திக்கலாமா? அப்படி வச்சுக்கலாமா? இல்லை, கடந்த அதிமுக ஆட்சியில் நடக்கவே இல்லைன்னு சொல்கிறாரு. நடக்கணும். எல்லா ஆட்சியிலுமே இருக்கும். எந்த ஆட்சியிலும் இல்லாமல் இருக்காது. ஆனால் எவ்வளோ இதாகுது, எவ்வளோ அதிகரிக்கிறது, தடுக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க, அதோடைய பின்புலமாக என்ன இருக்குது? இப்போ குடும்ப வன்முறையினால அதிக கொலைகள் நடந்திருக்குது இந்த பீரியட்லலாம். இது அதிமுக பீரியடில் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்? அதிக அளவில் மது போதைகள் இந்த மாதிரி வரும்பொழுது குடும்ப வன்முறை தானாக நடக்கும். கஞ்சா, மெத்து இதெல்லாம் இருக்கும் பொழுது குடும்ப வன்முறைகள், அதனால் ஏற்படுற உயிரிழப்பு,
பல பிரச்சனைகள். காயம் உயிர் போகிற அளவு காயம்னா அது பெரும்பாலும் கிரைம்குள்ளே இவங்க கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் கொலை கொண்டு வந்தால் ஆகணும். இப்போ குடும்ப வன்முறையினால் நடக்கிற கொலைகள், பாலியல் பலாத்காரங்கள், குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது டாஸ்மார்க்கு, மது, போதை கலாச்சாரம், கஞ்சா. அப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த 5 ஆண்டுகளில் எவ்வளோ பெருகி இருக்குன்றது தெரியும்ல. இதை குறிப்பிட்டு சொன்னால் அதை தடுக்கிற வேலையை பண்ணாமல் அங்கே பார் இங்கே பார்னா அதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே. அப்போ பீகாரில் நடந்தால் இங்கே ஒத்துக்கலாமா? சரி, பீகாரில் நடக்குதுங்க, ரைட், நீங்களும் நடத்திக்கங்க. அப்படியா? நாங்கள் இங்கே வாழ்கிறோங்க, ஒழுங்காக கவர்மெண்ட் நடத்துனா இங்கே வந்துக்கிறீங்க. வரும்போது இப்படியா சொல்லிட்டு வந்தீங்க? இந்த பாருங்க, நான் வருவேன், வந்து குற்றம்லாம் அதிகரிச்சுன்னா எங்களுக்கு கேட்காதீங்க. பீகார் அளவுக்கு நாங்கள் அதோட கொஞ்சம் கம்மியாக இருப்போம், என்ன ரொம்பலாம் கேட்காதீங்க அப்படி சொல்லிட்டா வந்தீங்க. அதை பண்ணுவோம் இதை பண்ண தானே வந்தீங்க. அதனால் அந்த மாதிரி பேச்செல்லாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி விவாதமே தப்பு. அங்கே பார் இங்கே பாருலாம். நாங்கள் உங்களை பார்த்தா ஓட்டு போட்டோம். அதிமுக சரியில்லைன்னு தான் ஓட்டு போட்டோம். இந்த லாக்அப் டெத்து கொலை அந்த இதை கண்டித்து தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். ஆனால் உங்கள் இதில் அஜித்குமார் வரைக்கும் வந்துச்சு. அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் அதை பாரு. போன ஆட்சியில் இல்லையா? இதுக்கெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. போன ஆட்சி சரியில்லைன்னு தானே உங்களை போட்டோம். அப்புறம் ஏன் அந்த பதில் எங்கள்கிட்ட சொல்கிறீங்க? நீட்டு பற்றி கேட்டால் உங்கள் ஆட்சி தானே இருக்குது, நீட்டு கொண்டு வரணும் தானே. நீங்கள் என்ன சொல்லி வந்தீங்க? வந்தோன்னே முதல் கையெழுத்து நீட்டு. நீங்கள் நேற்று என்ன சொல்கிறாரு? நீட்டு மத்தியில் எங்கள் ஆட்சி வரும்னு நினச்சி நீட்டுன்னு நீங்கள் நடந்தது. நீங்கள் எப்போ சொன்னீங்க? 2021 தேர்தலில். 2019 பாஜக ஆட்சி வந்துடுச்சு. அப்புறம் 2021 எந்த ஆட்சி வரப்போகுது மத்தியில்? இல்லை, 24 காங்கிரஸ் வந்துடும்னு ஒரு நம்பிக்கையில் சொல்லியிருப்பாங்க. எப்படிங்க? அப்படின்னா நீங்கள் தேர்தல் அறிக்கையில் 24 எங்கள் அரசு அமைந்தவுடன் நீட்டு விலக்கு நாங்கள் கொண்டு வருவோம், இந்தியா கூட்டணி அரசு அமைந்தவுடன் நீட்டு விலக்கு, அப்படிலாம் நீங்கள் கொண்டு வந்துருக்கணும். முதல் கையெழுத்து ஆட்சி அமைந்தவுடன் முதல் கையெழுத்து நீட்டு விலக்கு தானே சொன்னீங்க. ஆனால் அப்படி பார்த்தாலும் காங்கிரஸ் ஒன்றும் நீட்டுக்கு எதிராக இருக்கா மாதிரி தெரியல. நீட்டுக்கு கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். இன்னும் சொல்கிறேன், காவிரி பிரச்சனை மாதிரி தான் நீட்டு பிரச்சனையும். நீங்கள் காவிரி பிரச்சனையில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்குல்ல. ஆமாம். இப்போ காங்கிரஸ் அங்கே இருக்க காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க? டிகே சிவகுமார்ட்ட போய் சகோதரா அப்படி இப்படிலாம் உருட்டினார், பதவியேற்பெல்லாம் போனார். இப்படி போட்டு போடல் அடிக்கிற மாதிரி நாங்கள் மேகதாட்டு அணை கட்டுவோன்றாங்க. உங்கள் சகோதரர் தானே. இப்போ நான் திருப்பிட்டு கேட்குறேன், நீட்டுக்கு பேசுகிறீங்களா? மேகதாட்டு அணை பிரச்சனை வருதுல்ல, உங்கள் சகோதரர் தானே, உங்கள் இந்தியா கூட்டணி தான் நாங்கள் ஆளுது. பேச வேண்டியதானே, பண்ண வேண்டியதானே. பேசணுன்றது எதாவது வேணால் பேசிட்டு போகக்கூடாது. நீட்டுன்றதை பற்றி அடிப்படை புரிதல் மக்களுக்கு இல்லாததுனால இவர்கள் எனக்கு என்னன்னு பேசுகிறாங்க. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் காங்கிரஸ், நீங்கள் சொன்னீங்களே காங்கிரஸ் ஒன்றும் நீட்டில் எதிர்ப்பு இல்லைன்னு, அதெல்லாம் கிடையாது. நீட்டு கொண்டு வந்தது காங்கிரஸ், அதை சட்டமாக கொண்டு வந்தது பிஜேபி பீரியடு. எல்லா தேர்வு மாதிரி நீட்டு ஒரு போட்டி தேர்வு, அதை இந்தியா முழுதும் அமுல்படுத்திட்டாங்க. அது 2 அவையிலும் வைத்து சட்டமாக நிறைவேற்றி ஜனாதிபதி ஒப்புதலோடு சட்டமாக்கப்பட்டுவிட்டு, அதில் நமக்கு 2 வருஷம் விலக்கு கொடுத்தாங்க. அந்த விலக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணி வாழ்நாள் பூரா கொடுக்கணுன்றது தான் இவர்கள் உருட்டு. அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. ஐஏஎஸ், ஐபிஎஸ், டெட்டு, இன்னும் பல தேர்வுகள் இருக்குது. மத்திய அரசு டிஎன்பிஎஸ்சி மாதிரி மத்திய அரசுக்கு ஒரு பணி தேர்வு இருக்குது, மத்திய அரசு பணிக்கு. இதெல்லாம் இந்தியா லெவலில் தான் நடக்குது. அப்போ நீட்டுக்கு மட்டும் நடத்தக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? சிஏ தேர்வுன்னா தனியாக நடக்குது, தமிழ்நாட்டுக்கு தனியாவா? எல்லாத்துக்கும் ஒன்று தானே. மருத்துவ தேர்வும் அப்படி தானே. அப்போ அந்த புரிதலோட இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்? மற்ற எல்லா ஸ்டேட்டும் ஏன் அதை ஏற்றுக்கிட்டு போகிறாங்கல்ல. இன்னொன்று, நீட்டும் மாநில வழி கல்வி தேர்வையும் நீங்கள் ஒப்பிட்டிங்கன்னா நீட்டுனால ரொம்ப யூஸ் இருக்குது. அது பெற்றோர்களுக்கு தெரியும். இவர்கள் என்னன்னா அப்படியே மொத்தமாக மூடி மறைச்சிட்டு நீட்னால இது என்ன பிரச்சனைனா, நீட்டுக்கு முன்னாடி மாநில வழி கல்வினா கட் ஆஃப் முறை, அரசு பள்ளி அரசு காலேஜ் தவிர மற்றதெல்லாம் ப்ரைவேட்டு, எல்லாம் இவர்கள் தான். ஒரு சீட்டு 1 கோடி 2 கோடின்னு போச்சு, கட் ஆஃபே கிடையாது. அப்போ நீங்கள் 900 மார்க் எடுத்தால் கூட 2 கோடி ரூபா கூட சேர்த்துக்கலாம். அப்போ ஏழை மாணவர்களும் யாரும் போய் சேர்கிறதுக்கான வருமான வரம்புவே கிடையாது. ஆனால் நீட்டு வந்த உடனே நீட்டு கட் ஆஃப் தான். அதுலேயும் அந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் அவங்களே ப்ரைவேட் இதுக்கு ஒதுக்கிடுவாங்க, குறிப்பிட்ட சதவீதம். அப்போ அதில் போகிறவங்களுக்கு 15 லட்சம் தான் ஃபீஸ். அப்போ இவர்கள் எவ்வளோ பெரிய அடி? 1 கோடி 2 கோடி வாங்கின இடத்துல 15 லட்சம். அப்போ கெஞ்சி குத்தாடி ஒரு 10 லட்சம் போட்டு கொடுங்க, ரகசியமாக, நேரடியாக அதிகாரப்பூர்வமாக இல்லை. அப்போ இந்த அடிலாம் மாற்றுறது என்ன பண்ணுறது? இதுதான் பிரச்சனை. அதனால் இவர் சொல்கிறார், நீட்டை நீங்கள் நீக்க சொல்ல வேண்டியது தானே. உங்கள் இந்தியா கூட்டணி கவர்மெண்ட் வந்தால் கூட நீக்க முடியாது. ஏன்னா எல்லா மாநில எம்பிகளும் ஒத்துக்கணும். தமிழ்நாடு மட்டும் மூளை தனியாக செஞ்சு வச்சுருக்கு, அதனால் அவங்களுக்கு மட்டும் நீட்டு விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அப்படியா? அதுவும் இல்லாமல் ஸ்டாலின் முதல் கையெழுத்து நீட்டுன்னு வாக்கு கொடுத்துட்டாப்புல, அவருக்கு வாக்கை காப்பாற்றணும். அதனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு கொடுக்கணுன்னா எல்லா எம்பிகளும் அப்படியா, ஐயோ இது தெரியாமல் போச்சே, நீங்கள் பண்ணு அப்படின்ட்டு மக்களவையில்
ஒரு மனதாக. அப்புறம் மாநிலங்களவை போனோம்னா ஐயோ அவங்கள பற்றி எனக்கு தெரியாதான், நீட்டு விலக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அவங்களும் எல்லாம் நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு போய் ஜனாதிபதியும் ஓகே அப்படின்னு சைன் பண்ணி அதற்கு பிறகு ஏதாவது ஒரு மாநிலம் அது என்ன தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு, ஒரு சட்டம் பொதுவானது தானே, இவங்களுக்கு மட்டும் என்ன விலக்கு அப்படின்னா பக்கத்து மாநிலம் ஒன்று வச்சு கொன்றுவேன். அதான் ஸ்டாலின் முதல் கையெழுத்துட்டார்ல, நீ என்ன தனியாக கிளம்புற, இந்த கோர்ட்டுக்கு போகிறவெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் நடந்தால் தான் நமக்கு தனியாக விலக்கு கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் நேரத்தில் ஒருத்தன் கோர்ட்டுக்கு போகிறான் வச்சு, அது நாங்கள் இவருக்கு மாட்டோம்னா கோர்ட்டு க்ளீனாக சொல்கிறோம், அது நான் இவங்க மாட்டோம், பழைய முறையை நீடி கொண்டுருவாங்க. அப்போ நீட்டு விலக்குன்னு தெரியாது. அப்போ அதில் மாற்றம் என்ன கொண்டு வராரு 7.5%. நீங்கள் நான் மாநில வழி கல்வியில் பயின்றாலே 40 மாணவர்கள் போனாங்க. இன்னைக்கு 7.5%ல் இந்த வருஷம் 630 பேர் போயிருக்காங்க. இன்னொன்று நீட்டை மாணவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் ஏற்றுக்கொண்டார்கள்? நான் எத்தனை முறை வேணாலும் எழுதலாம். நீட்டில் பயந்த காலம்லாம் போயிடுச்சு. முதல் அட்டம்ப்ட்டை போயிடுச்சா விடு, அடுத்த அட்டம்ப்ட் பார்க்கலாம், நல்லா ட்ரைனிங் ஆகிடுது. அடுத்த அட்டம்ப்ட்டு அட்டன் பண்ணுறான். 3வது அட்டம்ப்ட்டில் கண்டிப்பாக அவனுக்கு நல்லா டாப்பில் மார்க் எடுத்து போயிடுறான். இன்னும் சில பேர் ஒரு 350 எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, இந்த அட்டம்ப்ட் விட்ருவோம், அடுத்த அட்டம்ப்ட்டு அடிப்போம், 600 அடிப்போம் அப்படின்ட்டுலாம் போகிறாங்க. 50-60 வயசு வரைக்குமே நீட் எழுதலாம், தெரியும்ல. ஒருத்தர் 50 வயசு நம்ம எழுதிட்டாரு, பாஸ் ஆகிட்டாரு. ஓகே, அப்புறம் அந்த கவர்மெண்ட் போய் கெஞ்சிச்சு அவர்கிட்ட, நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு அந்த இடத்துல ஒரு மாணவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரின்னு அவர் விட்டு கொடுத்தாரு. ஒருத்தர் இது நீ படிச்சுட்டு முடியல, போலீஸில் சேர்ந்துட்டார், நீட் எழுதிட்டே இருக்கார், அவருக்கு கிடச்சிச்சு நீட்டு. அவர் ஆயுதப்படி இதை விட்டுட்டு மருத்துவர் இதுக்கு போயிட்டார், நல்ல மார்க் எடுத்ததுனால போயிட்டார். இந்த மாதிரி பல உதாரணங்கள் சொல்ல முடியும். நீங்கள் என்ன பண்ணணும், நீட்டுக்கு ஏற்ற மாதிரி சிலபஸ் மாற்றணும். ரொம்ப ஈஸி. நவோதயா பள்ளிகள் பிஎம்சி ஸ்கூலெல்லாம் திறந்து விட்டா சாதாரண மாணவர்கள் அங்கே படிப்பாங்க. அவங்களுக்கு இந்த தனியாக பணம் கட்டி பெருசாக படிக்க தேவையில்லை. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி உள்ளே போய் கேந்திர வித்யாலயா மாதிரி அந்த சிலபஸே அவர்களுக்கு நல்லா இதாக இருக்கும். எல்லாத்தையும் தடுத்து வச்சுக்கிட்டு நிதி தரல, கல்விக்கு நிதி தரல. ஏன் தரல? கேந்திர வித்யாலயா மாதிரி பிஎம்சி ஸ்கூலுக்கு இங்கே நீங்கள் அமல்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் நிதி ஒதுக்குவாங்க. நான் அதை பண்ண மாட்டேன், நிதியை மட்டும் கொடுங்க. சரிங்க சார். பேரிடருக்கு அந்த காலத்தில் கூட நிதி கொடுக்கல. பேரிடர் இவர்கள் செய்வது மகா மோசம், மத்திய அரசு செய்கிறது. நீங்கள் அதிமுக ஆட்சியிலே அதை பண்ணாங்க. ஒக்கி புயலுக்கு ரொம்ப கம்மி, ஒன்றுமே கொடுக்கல. அது எல்லாத்தையுமே கலையணும். இப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார்னு பிஎம் பேசுகிறாரு. ஆமாம், அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் உண்மையாக இருந்தால் பேரிடர் வந்துச்சுன்னா அதுக்கான நிதியை விடுவிக்கணும். அதை கண்டிப்பாக பண்ணணும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதில் நம்ம எல்லோருமே சேர்ந்து தமிழ்நாடு பக்கம் நிற்கணும். ஓகே, அது இவருக்கும் நடந்துச்சு, எடப்பாடி பழனிசாமிக்கும் நடந்துச்சு. அதெல்லாம் இன்னும் கேட்க வேண்டிய விஷயங்கள். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்டும் நன்றி சார்.